Hello students, welcome to Nivemaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.1ல first question பார்க்கிறோம். Question என்னன்னா write the following in roster form. So first subdivision என்ன கொடுத்திருக்காங்க x belongs to natural numbers where x square less than 121 and x is a prime number. அதாவது set of values அது x வந்து என்ன சொல்லியிருக்காங்க belongs to natural number. அதே மாதிரி x square வந்து less than 121 இருக்கணும். அதே மாதிரி x வந்து ஒரு prime நம்பரா இருக்கணும். இப்போ first prime number என்ன 2. இப்போ 2 square என்ன 4. 4 வந்து less than 121. So x அந்த equal to 2. So அந்த வேல்யூ வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். அடுத்த prime number என்ன 3. 3 square என்ன 9. 9 less than 121. அப்போ x equal to 3. So அந்த வேல்யூ இன்க்ளூட் பண்ணலாம். அடுத்து prime number என்ன 5. 5 square என்ன 25. So 25 வந்து less than 121. So 5 நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். அடுத்த prime number என்ன 7. 7 square என்ன 49. So 49 வந்து less than 121. அப்போ 7. So இதையும் நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். So அடுத்த prime number என்ன 11. 11 square வந்து 121. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க x square வந்து less than 121. So அந்த prime number 11 வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. So இதான் வந்து last. So 2, 3, 5, 7. So இதுதான் வந்து answer. So இந்த set வந்து நம்ம A set அப்படின்னு எடுத்துக்கலாம். So A equal to values என்ன 2, 3, 5, 7. So இதான் வந்து first subdivision ஓட answer. இப்போ நம்ம second subdivision பார்க்கலாம். The set of all positive roots of the equation x minus 1 into x plus 1 into x square minus 1 equal to 0. So இந்த ஈக்குவேஷனோட பாசிட்டிவ் ரூட்ஸாக தான் நம்ம செட்டாக வந்து எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணணும். ஈக்குவேஷன் என்ன எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 1 ஸ்கொயர் என்ன 1 ஈக்குவல் டு 0. அப்போது எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயராக இருக்கா அப்போ அது நம்ம ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதலாம். அப்போ என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இது நீங்கள் எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 அப்போ இது என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ அது மூலமாக எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஸோ அது மூலமாக என்ன சொல்லலாம் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அதேமாதிரி எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ எங்கள் எக்ஸோட வேல்யூ என்ன 1 எங்கள் எக்ஸோட வேல்யூ என்ன மைனஸ் 1. ஆனால் அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க செட் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் எங்கள் பாசிட்டிவ் ரூட்ஸ் என்ன 1. ஸோ செட் வந்து நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏ ஈக்குவல் டு 1. ஸோ இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செட் ஆஃப் வேல்யூஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க 4x + 9 வந்து less than 52. ஸோ நேச்சுரல் நம்பர்ன்றதுனால ஃபர்ஸ்ட் நம்ம x equal to 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். x equal to 1 அப்படின்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 4 into 1 plus 9 அதாவது 13 வந்து less than 52. ஸோ இந்த வேல்யூ வந்து வேலிட். அடுத்து x equal to 2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும் 4 into 2 plus 9 அதாவது 8 plus 9 என்ன 17 வந்து less than 52. ஸோ x equal to 2வும் வேலிட். அடுத்து x equal to 3 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ என்ன வரும் 4 into 3 plus 9 அதாவது 12 plus 9 என்ன 21. ஸோ 21ம் less than 52. அடுத்து x equal to 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 4 into 4 plus 9 அதாவது 16 plus 9 என்ன 25. ஸோ 25ம் less than 52. ஸோ வேலிட். அடுத்து x equal to 5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 4 into 5 plus 9 அதாவது 20 plus 9 என்ன 29. ஸோ 29ம் less than 52. ஸோ அதனால வேலிட். அடுத்து x equal to 6. அப்போ 4 into 6 plus 9 அதாவது 24 plus 9 என்ன வரும் 33. ஸோ 33ம் less than 52 வேலிட். அடுத்து x equal to 7. 4 into 7 plus 9 அதாவது 28 plus 9. 28 plus 9 வந்து என்ன வரும் 37. ஸோ 37ம் less than 52 அதனால வேலிட். அடுத்து x equal to 8. அப்போது 4 into 8 plus 9 அதாவது 32 plus 9 என்ன 41. ஸோ அதுவும் less than 52 வேலிட். அடுத்து x equal to 9. இப்போ இங்கே என்ன வரும் 45. ஸோ அதுவும் less than 52 அப்போ வேலிட். அப்போ x equal to 10 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா
இங்கே என்ன வரும் 49. ஸோ 49 less than 52 அதனால் வேலிட். அடுத்து x equal to 11 அப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அது வந்து 53 அப்படின்னு வரும். 53 வந்து less than 52 கிடையாது. ஸோ லாஸ்ட் வேல்யூ என்ன x equal to 10 தான். ஸோ செட் ஆஃப் வேல்யூஸாக எழுதிக்கலாம். அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த செட் வந்து ஏ செட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ செட். ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ நம்ம ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். செட் ஆஃப் வேல்யூஸ் எக்ஸ். ஸோ எக்ஸ் வந்து என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, x minus 4 by x plus 2 equal to 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் x வந்து பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் -2. அதாவது ரியல் நம்பர்லேருந்து -2 மட்டும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அது வந்து சப்ராக்ட் ஆகிடும். இப்போ கண்டிஷன் என்ன, x minus 4 by x plus 2 equal to 3. நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போது இது மூலமாக x minus 4 இந்த x plus 2 அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அப்போது 3 into x plus 2 அப்படின்னு வருமா. ஸோ x minus 4 equal to இது உள்ளார மல்டிப்ளை ஆச்சுன்னா 3x plus 6. ஏன்னா 3 into x வந்து 3x, 3 into 2 என்ன 6. அப்போது x இந்த 3x இந்த சைட் வந்துச்சுன்னா -3x equal to 6 minus 4 அந்த சைட் போச்சுன்னா +4. அப்போது -2x equal to 6 plus 4 என்ன 10. அப்போது x equal to 10 divided by -2. 10 divided by -2 அப்போ என்ன வரும், x equal to -5. அப்போது இது a செட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன -5. ஸோ அதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவிமேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.